இன்றைக்கி ப்ளம் கேக் செய்ய போகிறோம். ஒரு வருஷம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரம்மில் ஊற போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது இந்த வருஷம் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இது பவுடர் பண்ணிடலாம். சர்க்கரை பவுட்ரு பண்ணிட்டோம். 1 கப் மைதா எடுத்துருக்கோம். 3 முட்டை, டார்க் கலர் கேரமல், மைதா மாவு இதில் போட்டுக்கலாம். போட்டு 1 கப் மைதா மாவு சலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்புதூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ப்ளம் கேக் கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1/4 அளவுக்கு வரும். இப்போ இதெல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சலிச்சு எடுத்த மைதா மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைவாக எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சர்க்கரை பவுடர் இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் 3 வாட்டி இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ ஒரு முட்டையை உடச்சி போட்டுக்கலாம். இப்போ ஒரு முட்டையை சேர்த்து பீட் பண்ணிடலாம். ரெண்டாவது முட்டை, இப்போ 3வது முட்டை. இப்போ பார்த்திங்கன்னா எக் நல்லா பீட் பண்ணியாச்சு. வெண்ணிலா எசன்ஸ் டார்க் கலரில் எடுத்துருக்கேன். இப்போ இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கேரமில் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாவே போதும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா மாவு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். மாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு 1 கப் மெஷர்மெண்ட் தான் காமிச்சிட்ருக்கேன்.
ரம்மில் ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து கேஷ்யூ நட் போட்டுக்கலாம், நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். அப்புறம் பாதாம், ட்ரை நட்ஸ் எல்லாம் போடணுன்னாக்கா நிறையா கூட சேர்த்திக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆரஞ்சு பீல் 1 ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இது மெல்லமாக கலந்து விட்டுக்கலாம். கீ வந்து லேசாக தான் சூடு பண்ணிக்கணும், ஓவர் மெல்ட் பண்ணக்கூடாது. இப்போ ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக கலந்து விட்டுக்கிட்டால் போதும். 1/2 kg கேக் டின் எடுத்துருக்கேன், இதில் பட்டர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேட்டர் வந்து இதில் ஊற்றிடலாம். பேட்டர் போரிங் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து 2 வாட்டி டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள் இருந்ததுன்னா எல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி டேப் பண்ணுறதுனால எல்லாம் ஈவனாக ஆகிடும். பம்கின் சீடு வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேஷ்யூ நட் வச்சுக்கலாம். நம்ம என்ன தான் டெக்கரேஷன்ஸ் பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். பாதாம் வச்சுக்கலாம். பாதாம் பார்த்திங்கன்னா பாதியாக வச்சுருக்கேன். கிரேப்ஸ், நம்ம பாயசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கிரேப்ஸ் போட்டுக்கலாம். பிளாக் கிரேப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு வச்சுட்டா போதும், நல்லா குக் ஆகிட்டு வந்துடும். ஏற்கனவே ஒரு 10 நிமிஷமாக குக்கரை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை வந்து குக்கருக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். நல்லா ஒட்டாமல் தான் வந்திருக்கு. கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து பட்டரு இல்லைனாக்கா ரம்மு இல்லைன்னா சுகர் சிரப்பு இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரம்மு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் பைண்டிங் பண்ணி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. இன்னும் சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கேக் கிடைச்சிடும். இப்போ வந்து நான் கேக் உடனே எடுத்துடுறேன். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. பட்டர் பேப்பர் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை, அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி கேக் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கேன். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.